பாருங்கள், கடலெண்ணெய் பிரியாணிக்கு ஏற்கனவே ஊற்றி வச்சுட்டேன். நெய் முதலையே தான் நெய் நம்ம ஊற்றணும். பிரியாணி ஆன பிறகு ஊற்றக்கூடாது. பாருங்கள், தேவையான வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், பட்டை கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே வச்சுருக்கேன். பாருங்கள், பிரியாணி இலை, இது வந்து புதினா அப்படி பொடி பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கொஞ்சம் போல் குட்டியூண்டு லெமன், சின்ன வெங்காயம், பிரியாணி மசாலா, தேவையான தயிர், அதே போல் இந்த இஞ்சி பூண்டு, இஞ்சி நல்லா போட்டுட்டேன். இதுக்கு தேவையான இஞ்சியெல்லாம் இதில் போட்டு, பூண்டு, அதுக்கப்புறமா கசகசா, சோம்பு, 4 மிளகு போட்டு நல்லா பட்டை கிராம்பும் போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சாச்சு. தேவையான தக்காளி, 2 தக்காளி, சிக்கன், ரைஸ் ஊற வச்சு அரை மணி நேரமாக ஊற வச்சாச்சு. சீரக சம்பா ரைஸ். இப்போ நம்ம தாளிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டாச்சு. அடுத்தது பூண்டு நல்லா சிவப்பாக வர வரைக்கும் இருக்கணும். ஆனால் பாதியில் நம்ம என்ன பண்ணலாம், வெங்காயத்தை போட்டுடலாம். ரெண்டும் சேர்ந்து டைம் வந்து நம்மளுக்கு வந்து மிச்சமாகட்டும். அடுப்பை நல்லா கூட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக இது வதங்கும். இந்த தாளிப்பு வதங்குறதுல தான் நமக்கு பிரியாணி வந்து நல்லபடியாக கிடைக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இத்தனை உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பிரியாணிக்கு எப்பயும் நம்ம கறி, எந்த கறினாலும் மஞ்சப்பொடி போட்டு அலசுவோம். இப்போ இத்தினூண்டு ஒரு பேருக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கணும். கறி, மீன் எது செஞ்சாலும் நம்ம மஞ்சப்பொடி இல்லாமல் செய்யவே கூடாது. பாருங்கள், நல்லா ஒட்டுற அளவுக்கு கலரு. நான் ஒரு டம்ளர் தான் அரிசி வச்சுருக்கறதுனால இவ்வளோ தான் வெங்காயம் போட்டிருக்கேன். அளவாக தான் போடணும். கூடவும் போடக்கூடாது, குறைச்சும் போடக்கூடாது. நம்ம இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து நீங்கள் எப்படியாப்பட்ட பிரியாணி செஞ்சாலும் சரி, இந்த அரவை மட்டும் ஒன்று போடுங்க. அப்படியே கமன்னு இருக்கும். கசகசா, சோம்பு, இஞ்சி, தேவையான இஞ்சி ஃபுல்லாக போட்டுடணும். பூண்டு வந்து நம்ம இதில் கொஞ்சம் போட்டிருக்கோம். இதில் கொஞ்சம் இல்லை, நிறையாவே போட்டிருக்கோம். இதுலேயும் கொஞ்சம் ஒரு 7 பல் போட்டு 4 மிளகு போடணும். கொஞ்சம் காரத்துக்கு மிளகு காரம் வேணும்னா, ஏன்னா சிக்கன் போடுறோம்ல. போட்டு நல்லா நைஸாக சோம்பு கசகசாவும் சேர்த்து நைஸாக தண்ணி விட்டு, எப்படி அரைக்க முடியும்லாம் கேட்கக்கூடாது, அரைக்கணும் சாமர்த்தியமாக. இப்போ இந்த பேஸ்ட்டை போடுறோம். போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு, சிக்கன் வந்து இது மட்டன், சிக்கன், மீன் எது பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை, பழைய ஜல்லடை இல்லைன்னா புது ஜல்லடை கூட வச்சுக்கோங்க. அலசி தண்ணி இல்லாமல் போட்டால் தான் நமக்கு வந்து நல்லா செமையாக இருக்கும். இதை கொஞ்சம் பிடிக்குது பாருங்கள். இப்போ தக்காளியை போட்டுடலாம். தக்காளியை போட்டு நல்லா நைஸாக தான் போட்டிருக்கேன். போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. இதை போட்டோம்னா வீட்டில் இருக்க மிளகா பொடியை கொஞ்சம் கூட நம்ம, அதாவது குழம்பு பொடி மாதிரி அரைச்சி வச்சுருப்போம்ல, இந்த மாதிரி மல்டி எல்லா குழம்புக்கும் போடுறதுக்கு இந்த பொடி கூட நம்ம போட்டுக்கலாம். இந்த பொடி இப்போ கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் காரம் இருந்தால் தான் பிரியாணி நல்லா இருக்கு, இல்லைன்னா இனிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்காக இப்போ நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனை போட்டுட்டு நம்ம இதுலேயே வந்து இந்த பொடி வந்து மசாலா பொடி, பிரியாணி மசாலா பொடி போட்டு, இந்த பூண்டு பாருங்கள், இந்த கொத்தமல்லி, புதினா தூள் இருக்குல்ல, இந்த தூளெல்லாம் போட்டு நல்லா கிளறி வேண்டியது. அப்போ தான் இந்த சிக்கனில் வந்து எல்லாமே நல்லா சேர்ந்து வரும்.
இப்போ இந்த சிக்கன் வந்து இதில் வெந்துட்டுருக்கு. இந்த டைம்லேயே நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு தயிர் போட்டுக்கலாம். ரொம்ப போட்டால் புளிக்கும். தக்காளி வேறு 2 போட்டிருக்கோம். அப்புறம் கொஞ்சம் பாதி இல்லை, கொஞ்சம் தான் நான் நறுக்கியிருக்கேன் லைட்டாக. எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுருணும். ஏன்னா அப்புறம் புளிஞ்சு நம்ம வந்து கிளறும் போது சாதம் வந்து குழஞ்சு போயிடும் நம்மளுக்கு. எல்லாம் போட வேண்டியதெல்லாம் இப்போ போட்டுடணும். நெய்யிலேருந்து எந்த ஐட்டம்னாலும் முன்னாடியே போட்டுடணும். ஓகே, அவ்வளோதான். நம்ம சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறதுனால 1க்கு 1.5 தான் நம்ம வைக்கணும். 1க்கு 2 வைக்கக்கூடாது. நல்லா வேற ஊறிடுச்சு. அப்புறம் இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு எல்லாமே நம்ம இப்போவே போட்டுருவோம். உப்பு காரம் எல்லாமே இருந்தால் தான், கொஞ்சம் காரமாக அப்படி தெரிஞ்சிருந்தால் தான் அரிசியில் பிடிச்சிக்கும், சிக்கன்லேயும் பிடிச்சிக்கும். அப்போ நம்ம அந்த அளவுக்கு இதில் கரெக்டாக இருக்கான்னு தண்ணி ஊற்றி லாஸ்ட்டு செக் பண்ணிட்டு தான் குக்கரை நம்ம மூடி வைக்கணும். ஒரு விசில் தாங்க வைக்கணும். அப்படியே வந்து நம்மளுக்கு குக்கரில் நல்லா அழகு போல் தம் போட்ட பிரியாணி மாதிரி வந்துடும். ஒரு விசிலே போதுமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, வெந்துடும். ஏன்னா 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் சீரக சம்பா அரிசியை. சீரக சம்பா அரிசியை வந்து எந்த அரிசியில் நீங்கள் பிரியாணி பண்ணாலும் ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். நல்லா கழுவிட்டு இந்த அரிசியை வந்து ஊற வைக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மசாலாலாம் இந்த பச்சரிசி அதுக்கு தான் சேர்க்குறாங்க. பிரியாணி அப்படின்னாவே புழுங்கல் அரிசியிலலாம் பண்ணக்கூடாது. சில பேர் பண்ணுறாங்க, அது அவங்களோட விருப்பம். ஆனால் பிரியாணி ப்ராப்பராக பண்ணணும்னா பச்சரிசியில் தான் நம்ம பண்ணணும். வேறு அரிசியில் பண்ணால் அந்த மசாலா வந்து நல்லா வந்து இதில் வந்து பிடிக்காது. அது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். முதல்ல தண்ணி இல்லாமல் தான் போடணும். இதை இங்கே பாருங்கள், இந்த சிக்கனை ஒரு 5 நிமிஷம் ஊறி வைப்போம். அப்படியே சிக்கன் வெந்துச்சுனா தான் நமக்கு வந்து ஒரு விசிலில் சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். மூடி வச்சுக்கணும், வேகட்டும். கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு வேகணும். அப்புறம் அந்த தண்ணி குறைச்சிக்கலாம். சும்மா அப்படி வேகட்டும். கறி நல்லா முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ நம்ம ரைஸை போட்டு அரிசி ஊறி நிறையா வந்திருக்கு மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணி தான் வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்த்து நம்ம வைக்கணும். பழைய அரிசி தான் வாங்கணும் பிரியாணிக்கு. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். அரிசி அப்புறம் நெய் நம்ம போடுற பொருட்கள் தான். சும்மா சிக்கன் போட்டால் நல்லா வந்துடாது. இப்போ தண்ணி வந்து இதில் வந்து இவ்வளோ அரிசி வந்து எடுத்திருக்கேன். அப்போ ஒன்று ஊற்றிடணும். இப்போ அடுப்பை வந்து கூட்டி வச்சுக்கணும். இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு ஐட்டம் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த பிரியாணிக்கு ரொம்ப சுவை சேர்க்குற மாதிரி யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். தண்ணியெல்லாம் நம்ம அளவாக ஊற்றிடணும். ஊற்றி மூட போகும்போது தான் நம்ம இந்த தாளிக்கணும். பாருங்கள், ஒரே ஒரு வத்தல். இந்த வத்தலை கலந்து இப்படி ஊற்றிடணும். இந்த பிரியாணிக்கு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த வத்தல் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். எப்படி பச்சை மிளகா ஃப்ளேவர் கொடுக்குதோ அதுபோல் இந்த வத்தல் வந்து ஒரு அழகான ஒரு ஜம்முன்னு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம இப்போ தூக்கி அப்படியே ஊற்றியாச்சு. அதை இப்போ பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் செக் பண்ணிப்போம். உப்பு காரம் உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது. காரம் நல்லா இருக்குது, போதும். அதுக்கு மேலே போட்டால் சாப்பிட முடியாது. உப்பு வந்து இத்தனை போடுவோம். ஏன்னா நிறையா போட்டுறக்கூடாது. நிறையா போட்டால் போதும், அவ்வளோதான். இப்போ நம்ம மூடி வச்சு சிம்மில் கூட வச்சு ஒரே ஒரு இதுக்கு மேலே வேணும்னா கூட நம்ம வந்து இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம் பிரியாணி எப்படி வந்திருக்கு.
எப்பயும் குக்கரை திறக்கும்போது இப்படி தான் அந்த ஆப்போசிட்டில் நம்ம அப்படி ஓப்பன் பண்ணால் ஆவியெல்லாம் அந்த பக்கம் போயிடலாம், நம்ம மேலே தான் அடிக்கும். லைட்டாக கலரி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஜீரக சம்பா. இங்கே பாருங்கள் தெரியுதா, பாருங்கள் அடியெல்லாம் பிடிக்கல, செமையாக வந்திருக்கு. நம்ம மெதுவாக இப்படி கிண்டணும்னா இப்படி மெதுவாக கிண்டலாம், அப்படி இல்லைன்னா இந்த கரண்டியை திருப்பி கிண்டலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மெதுவாக கிளறியும் விடலாம். இந்த பச்சை மிளகா இருக்கும் இல்லையா, அந்த பச்சை மிளகாலேருந்து விதை வரும், லைட்டாக தான் கீறி போட்டிருக்கேன். ஆனாலும் நம்ம என்ன பண்ணலான்னா டக்கு டக்குன்னு இந்த பச்சை மிளகா வரும்போது எடுத்துடலாம். செமையாக ஒரு பிரியாணி என்ன ஒரு ஒரு கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கலர் தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மல்லி புதினா எல்லாத்தையும் வந்து துருவி போட்டதுனால அப்படி சூப்பராக கம கமன்னு ஒரு வாசனையாக இருக்குது. இதுக்கு ஒரு சிக்கன் தனி குழம்பு மாதிரி கொஞ்சமாக 2 பேருங்கிறதுனால கொஞ்சமாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து முட்டை இருக்குது, முட்டை வச்சுக்கலாம். குழம்பு ஊற்றி எல்லாரும் சாப்பிட்லாம் வாங்க. கம பிரியாணி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.